संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. அன்பின் வடிவாய் திகழ்பவளை, அகிலம் யாவும் ஈன்றவளை, இன்பம் யாவும் தருபவளை, இதய கோயில் வாழ்பவளை, துன்பம் நீக்கி காப்பவளை, தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பக்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பொதுவாக அவதாரம் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லிற்கு இறங்கி வருதல் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் பொருள் கூறியிருக்கிறார்கள். இறங்கி வருதல் என்றால் எங்கிருந்து எங்கே? எங்கே என்றால் இங்கு தான், நம்முடைய பூமி. ஏனென்றால் இந்த பூமி ஒரு கர்மக்ஷேத்திரம். நம்முடைய வினை பயன்களை எல்லாம் அனுபவித்து தீர்ப்பதற்காகவும் புதிய புதிய வினைகளை நாம் உண்டாக்கி அதன் மூலம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கோ அல்லது வினை பயன்களை அனுபவித்து தீர்த்து முக்தி பெறுவதற்கோ உண்டாக்கிய ஒரு சாதனமாகத்தான் இந்த பூமி கர்மக்ஷேத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமே நாம் கர்மம் செய்ய முடியும். நாம் மட்டுமல்ல, தேவர்களே ஆனாலும் அவர்கள் ஏதேனும் ஒன்றை அறிய வேண்டியோ அல்லது அடைய வேண்டியோ விரும்பினால் அவர்களும் தவம் செய்வதற்காக இந்த பூமிக்கு தான் வந்தாக வேண்டும். நாம் பல உதாரணங்கள், தேவர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய தேவி அன்னையானவள் பல இடங்களில், மயிலாப்பூர் என்கின்ற மயிலாப்பூர், சங்கரன் கோயில், மாங்காடு, காஞ்சிபுரம் போன்ற பல இடங்களிலும் அன்னை தவம் செய்துதான் இறைவனை அடைந்தாள் என்பதாக நம்முடைய புராணங்களும் வரலாறும் கூறுகின்றது. ஆக யாராயினும் நம்முடைய வினைப்பயனை தீர்ப்பதற்கோ அல்லது ஏதேனும் ஒன்றை நாம் அடைய விரும்பினாலோ அதற்கு தவம் செய்கின்ற ஒரு பூமியாக இங்கு நாம் வந்தாக வேண்டும். அப்போது எங்கிருந்து வருகிறோம் என்றால் பல வகையான உலகங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய புராணங்களும் பிறவர்களும் கூறியிருக்கிறார்கள், நம்புகிறார்கள். அவர்களை பின்பற்றி நடக்கின்ற நாமும் அதனை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சொர்க்கம், நரகம், ஒவ்வொருடைய சமயத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை பொறுத்து கோலோகம், வைகுந்தம், கைலாயம், ராமகிருஷ்ணலோகம் என்று பல வகையான லோகங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய சமய நம்பிக்கை கூறுகின்றது. அந்த வகையிலே அங்கிருந்து, அதாவது மேலுலகத்திலிருந்து நாம் இந்த பூமிக்கு வருவதைத்தான் இறங்கி வருதல், அவதாரம் என்று கூறுகிறோம். அப்போது நாமெல்லாம் எங்கிருந்து வருகிறோம்? நாமும் அங்கிருந்து தான் வருகிறோம். ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம் அல்லது ஏதேனும் ஒரு லோகத்திலிருந்து. அப்போது நாமெல்லாம் அவதாரங்களா என்றால் இல்லை. ஏன்? அவதாரத்திற்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? நாமெல்லாம் யுகங்கள் தோறும் பல பிறவிகள் எடுத்து நம்முடைய வினை பயன்களை அனுபவிப்பதற்காக நாம் பிறவி எடுக்கின்றோம். வினை பயனின் காரணமாக நாம் பிறவி எடுக்கின்றோம். நமக்கு ஏதொரு சங்கல்பமும் கிடையாது. இன்ன காரணத்திற்காக நான் இவருக்கு நன்மை செய்வதற்காக நான் பிறவி எடுப்பேன், இவர்களுக்கு நான் மகனாக பிறப்பேன், இவர்களுக்கு நான் குருவாக வாய்ப்பேன், இவர்களுக்கு இந்த உலகத்திற்கு நான் இன்னதை சொல்லிக் கொடுப்பேன், இதனை நான் மாற்றுவேன் என்று நாம் ஒரு சங்கல்பமும் செய்ய முடியாது. நாம் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு செய்கின்ற சங்கல்பங்கள் கூட அதனை நாம் இப்போ துர்கா பூஜை நாம் செய்திருக்கணும். துர்கா பூஜைக்கு நாம் ஒவ்வொரு பூஜைக்கு முன்பாகவும் சங்கல்பம் என்கின்ற ஒரு மந்திரம் இருக்கின்றது. ஒரு ஹோமம் செய்கின்ற பொழுதும் எந்த ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுதும் சங்கல்பம் செய்ய வேண்டும். அந்த சங்கல்பம் யாருடைய பேரிலே செய்ய முடியும்? இங்கு நாம் செய்கின்ற அனைத்து சங்கல்பங்களும் தூய அன்னையாருடைய பேரிலே தான் செய்ய முடியும். நாம் ஒரு கிரக பிரவேசம், புதுமனை புகழ நடத்துகின்ற பொழுது ஒரு ஹோமம் நடத்த வேண்டும். அந்த ஹோமத்திற்கு சங்கல்பம் என்பது அந்த வீட்டினருடைய உரிமையாளர்களுடைய பேரில், அவர்கள் கணவன் மனைவி இருவருடைய பேரில் தான் நாங்கள் சங்கல்பம் செய்யப்படும். ஆனால் அந்த சங்கல்பத்தை நடத்தி தருவது இறைவனுடைய கையில் இருக்கிறது. அதற்குண்டான பிரார்த்தனையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இதை நான் செய்து முடிப்பேன் என்று நாம் சங்கல்பம் செய்ய முடியாது. ஆனால் இறைவன் ஒரு சங்கல்பத்தின் பேரில் அல்லாமல் அவருக்கு எந்த வினைகளும் அவரை கட்டுப்படுத்தாது. நம்மேல் உள்ள கருணையின் காரணமாகவும் அவர் உண்டாக்கிய இந்த
அனைத்து உலகங்களிலும் வாழ்கின்ற உயிரினங்கள் நாம் கூறுவது இந்த மனித பிறவி மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பிறவி எடுத்துக்கின்ற அனைத்து வகையான உயிரினங்களுக்காகவும் நம்மேல் உள்ள கருணையின் காரணமாக ஒரு தாய் பிள்ளைகளின் மீது எவ்வாறு பாசம் செலுத்துவாளோ அந்த பாசத்தை போல நம் மீது அன்பு செலுத்தி அவர் அதற்காக இந்த உடல் எடுத்து வருகிறார். அதைத்தான் கீதையிலே பகவான் எப்போதெல்லாம் தர்மம் குன்றி தர்மம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த பிறவி அவதாரம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு நாம் தெளிவாக காணலாம். நாம பிறப்பதல்ல, நம்முடைய கர்ம வினைகள் நம்மை அதற்கு பிறவிக்கு உட்படுத்துகின்றன. ஆனால் பகவான் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அவருடைய சுய சங்கல்பத்தின் மூலமாகவும் காரணமாகவும் அவர் தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்கிறார். அப்படி அவருடைய சொந்த சுய சங்கல்பத்தின் காரணமாக சுயநலம் இல்லாமல் இந்த நம்முடைய ஜீவராசிகள் அனைவரின் கருணைக்கு காரணமாக அவர் கீழே இறங்கி வருவதைத்தான் அவதாரம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த அவதாரம் நிகழ்ந்த பின்னர் இருக்கின்ற காரணங்கள் என்ன என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதை காரணம். ஒரு குறளிலே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை சேரா இறைவன். அப்போது தெளிவாக குறிப்பிடுகிறார், அந்த இரண்டு வினைகளும், அந்த இருளை சேர்க்கின்ற இரண்டு வினைகளும் இறைவனை சேராது. நாம் அவருடைய புகழை பற்றி பாடி நம்முடைய பிறவியை பொருளுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த இருள் சேர்க்கின்ற இருவினைகளும் நம்மையும் சேராது என்பதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்ன இருள் சேர்க்கின்ற இருவினைகள்? நல்வினை, தீவினை. தீவினை இருள் சேர்க்கும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, அனைவருக்கும் ஒரு சிறு குழந்தைக்கு போலும் தெரியும். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒரு தீய செயல், ஒருவரிடம் கொள்கின்ற பொறாமையானாலும் கோபமானாலும் அல்லது இவர்கள் நசித்து போக வேண்டும் என்கின்ற எண்ணமானாலும் அவற்றை செயல்படுத்தி கொண்டு வந்தாலும் இதனால் ஏற்படுகின்ற பாவம் என்பது நம்மை மீண்டும் மீண்டும் இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ நமக்கு துன்பத்தை உண்டாக்கும். இது எல்லோரும் அறிந்த ஒன்று. புண்ணியம், நல்வினை எவ்வாறு இருள் சேர்க்கும்? ஒரு உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் உணவு கொடுக்கிறோம். படிக்க வசதி இல்லாமல் ஒரு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு படிப்பதற்குண்டான வசதி ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அவருக்கு வறுமையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை செய்து கொடுக்கிறோம். இவையெல்லாம் இவ்வாறு நம்மை பந்தப்படுத்தும், நமக்கு இருள் சேர்க்கும். இவ்வாறு நல்வினை செய்து கொண்டே போவதன் காரணமாக நமக்கு கிடைக்கப்பெறுவது புண்ணியம். இந்த புண்ணியம் என்பது நம்முடைய கணக்கிலே சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டே வருகின்றது. அதை இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ, இந்த பிறவியில் தானே நாம் முழுவதுமாக எந்த விதமான துன்பத்தையும் அடையாமல் மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்ந்துவிட்டு போகிறோம். திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறோம். அப்போது என்ன ஆகும்? அந்த புண்ணியம் தீர்ந்தபாடில்லை, கணக்கில் மீண்டும் பாக்கி இருக்கிறது. அந்த பாக்கியை நாம் எங்கு சென்று அனுபவிக்கிறோம்? சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பது நம்முடைய புராணங்கள் கூறுகின்ற கதை. அது உண்மையா பொய்யா என்பது யாரும் கண்டாரில்லை. நம்முடைய நம்பிக்கையின்படி நாம் புண்ணியம் செய்தவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவோம், அங்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அங்கு புண்ணியம் இருக்கின்ற வரை, அனுபவத்தை தீர்க்கின்ற வரை நாம் அங்கு இருக்கலாம். பின்னர் மீண்டும் கடந்த காலங்களில் செய்த புண்ணிய செயல்களின் காரணமாக மீண்டும் ஒரு நல்ல குடும்பத்திலோ உள்ள ஒரு மனித பிறவியோ வாய்க்கும் என்றாலும் அந்த பிறவியில் நாம் நல்வினை மட்டுமே செய்வோம் என்பது என்ன திண்ணம்? யாரும் உறுதி கூற முடியாது. அப்போது மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு அந்த புண்ணியமும் ஒரு காரணமாகிறது. அந்த பிறவியில் நாம் மீண்டும் தீய செயல்களை செய்வோமானால் மீண்டும் பாவம் கூடும், மீண்டும் பிறவி ஏற்படும், அப்போது துன்பம் ஏற்படும். அதனால்தான் நல்வினை தீவினை இரண்டும் இருள் சேர்க்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போது அந்த இரு வினைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு என்ன வழி என்றால், நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஆராய்ந்து யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் இறைவனுடைய பாதங்களிலே அர்ப்பணிக்க வேண்டும். அதனால்தான் நாம் இங்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலின் போதும், ஒரு பிரார்த்தனையின் போதும், ஒரு செயலை முடிக்கின்ற ஏதோ ஒரு தருணமானாலும் அதை குருதேவருக்கு அர்ப்பணித்து ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதே போல் ஒவ்வொருவரும் அவருடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை கூறி அவர்களுக்கு அர்ப்பணிப்பது அவருடைய வழக்கம். சரி, பகவான் கூறியிருக்கிறார், தர்மம் குறைகின்ற பொழுது, அதர்மம் தலை தூக்குகின்ற பொழுது அவதரிப்பேன். தர்மம் அதர்மம் என்பதை எவ்வாறு நாம் வேறுபடுத்துவது? தர்மம் என்பது ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப மாறுபடும். கலி தொடங்கி 5000 வருடங்கள் ஆவதாக நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றது. எப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்
தம்முடைய தேகத்தை விடுத்து தம்முடைய லோகத்திற்கு சென்றாரோ அது முதல் கலி தொடங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்போது இந்த 5000 வருடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பொதுவான தர்மங்களாக உண்மையை பேசுதல், பிறருக்கு நன்மை செய்தல், இது போன்ற பொதுவான தர்மங்கள் எல்லா காலத்திலும் எல்லா யுகங்களிலும் ஒரு போலவே இருக்கும். அந்த தர்மத்தை ஏன் அவர் காப்பாற்ற வேண்டும்? நம்மால் முடியாதா? ஏனென்றால் நாமெல்லாம் தர்மத்தை பின்பற்றுபவர்கள். நாமெல்லாம் தர்மத்தை பின்பற்றாததன் காரணமாகத்தான் தர்மத்திற்கு ஒரு குறைவு ஏற்பட்டு அதனை நிவர்த்தி செய்வதற்காக இறைவன் அவதரிக்கிறார். இறைவன் எடுத்தவுடனே நேரடியாக வந்து விடுவாரா என்றால் அதுவும் இல்லை. குருதேவர் கூறுவது போல, ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக முதலில் மன்னன் தன்னுடைய காவலாளியை அனுப்பி வைக்கிறான். பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. மீண்டும் தன்னுடைய தளபதியை அனுப்பி வைக்கிறார். அப்போதும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. சரி, இறுதியாக தம்முடைய மந்திரிமார்களை அனுப்பி என்ன செய்வதென்று ஆலோசித்த போதும் ஒன்றும் நடந்தபாடில்லை. இறுதியாக மன்னன் அந்த களத்திற்கு தானே வருகிறான். அதுபோல இறைவன் நம்மையெல்லாம் முதலில் நமக்கு ஒரு சுதந்திரம் அளித்து இவ்வாறு வாழ வேண்டும் என்று மட்டும் நமக்கு வழிகாட்டி விடுவதற்காக சில சுதந்திரங்களை கொடுத்து அனுப்புகிறார். நாம் அதன்படி வாழாத காரணத்தால் முதலில் இறைவன் சில இறையடியார்களை அனுப்பி வைக்கிறார். பின்னர் குருமார்களை அனுப்புகிறார், ஞானிகளை அனுப்புகிறார். அதுவும் போதாது என்று ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுதுதான் இறைவன் தன்னைத்தானே அவதாரம் செய்து கொள்கிறார். அதுபோல எத்தனையோ ஞானிகளும் குருமார்களும் இறையடியார்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இருந்த இடத்தில், ஏனென்றால் எல்லோரும் ஒரே இடத்தில் தோன்றியவர்கள் அல்ல, ஆனாலும் அவரவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் தவம் செய்து அவனுடைய சாநித்தியத்தை அந்த இடத்திலே நிறைத்து வைத்து அதன் மூலம் யாரெல்லாம் அவர்களிடம் வந்தார்களோ அவர்களையெல்லாம் உய்வுவதற்குண்டான ஒரு வழிமுறையை அவர்கள் காட்டி அருளி இருக்கிறார்கள். குருதேவர் கூறுவது போலத்தான் அந்த இடத்திலே அவர்களுடைய பல்நெடுங்காலமாக அவர்களுடைய வாழ்கின்ற காலத்திலே வாழ்ந்தவர்கள் கூட நிறைநிலையை அடையாத பல பேரை நாம் காணலாம். குருதேவருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், அன்னையாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கடந்த வாரம் அன்புமொழிகள் நாம் வாசித்து கொண்டிருந்த பொழுது சுவாமி அரூபானந்தரிடம் அன்னையார் கூறுவார், அப்பா இவர்களுக்கெல்லாம், அதாவது அவருடைய தம்பிமார்களை குறிப்பிட்டு, இவர்களுக்கெல்லாம் நான் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிறிய ஒரு தவறு நேர்ந்தாலும் அதனை எப்போதும் குறை கூறிக்கொண்டே நடப்பார்கள். ஆனால் உங்களிடம் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்தாலும் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், எந்த ஒரு குறையும் கூறுவதில்லை. ஏனென்றால் நீங்கள்லாம் என்னுடையவர்கள். அப்போது அன்னையுடைய தம்பிகளாக பிறந்தவர்களுக்காக மட்டும் அவருடைய இரத்த சொந்தத்தில் வந்ததனால் மட்டும் அவர்கள் முக்தி நிலையை அடைந்து விடுவார்களா, அவர்களும் ஞானிகளா என்றால் கிடையாது. அதைத்தான் குருதேவர் கூறுகிறார். அந்த சுரை குடுவை, அந்த காலங்களில் கமண்டலமாக உபயோகித்துக் கொண்டிருந்த அந்த சுரை குடுவையானது ஒரு முனிவரோ ரிஷியோ செல்கின்ற ஒரு சன்னியாசியரை கூட எப்பொழுதும் சென்று கொண்டிருந்தாலும் அந்த சுரை குடுவை நிறைநிலையை அடையாது, முக்தி அடையாது. நமக்கு அதனை கிரகித்துக் கொள்கின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும். அதைத்தான் குருதேவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். எப்போதும் காற்று நமக்கு சாதகமாக, அதாவது இறைவனுடைய அருள் என்கின்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. பாய்மரத்தை விரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனையோ பேர், நமக்கே ஒரு மாதத்தில் ஒரு அரை நாள் மட்டும்தான் நாம் இங்கே வந்து இருக்கின்றோம். எதுக்காக என்றால் நாம் இந்த அரை நாளும் நாம் இங்கே குருதேவரை பற்றிய நினைவுகளோடு சுமந்து சென்று அதனை இந்த மாதக்கணக்கில் அடுத்த ஒரு நிகழ்வு வரும் வரை நாமே நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக. சரி, இந்த இறைவன் மட்டும்தான் அதனுடைய அதிகாரி என்று கண்டோம். எப்படி என்றால், ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் இருப்பதை போல ஒரு பொதுவான நீதிகளும் நடைமுறைகளும் இருக்கும். இத்தனை மணிக்கு வர வேண்டும், இத்தனை மணிக்கு பள்ளி திறக்கும், இத்தனை மணிக்கு வகுப்பு என்பது நடைமுறை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த நடைமுறைக்கு ஆசிரியரும் உட்பட்டவர். ஆனால் வகுப்பு எடுக்கின்ற பொழுது அவருடைய வகுப்பு இல்லாத சமயத்தில் வேறொரு ஆசிரியர் வந்து வேறொரு பாடத்தை எடுத்துக்கொண்டு இருப்பார். அந்த பாட நேரத்தில் வகுப்பில்லாத ஆசிரியர் மாணவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அவரும் அந்த பாடத்தை கவனிக்க வேண்டும் என்பது நீதி அல்ல. ஏனென்றால் அங்கு மாணவர்களுக்கு என்று ஒரு நீதி, ஆசிரியருக்கு ஒன்று நீதி. அதேபோல் நாமெல்லாம் இந்த தர்மத்தை பின்பற்றுவதற்காக வந்தவர்கள், இறைவன் அந்த தர்மத்தை காப்பதற்காக வந்தவன். அந்த தர்மத்தை காப்பதற்குண்டான அதிகாரியாக விளக்குவதற்கு மகாபாரதத்திலே ஒரு கதை, எல்லோரும் அறிந்த கதை தான்.
மகாபாரத போரிலே பீஷ்மர் வீழ்த்தினால் மட்டும்தான் பாரதம் அந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்கின்ற ஒரு நிலை. என்னென்ன செய்தாலும் பீஷ்மரை வீழ்த்த முடியாத ஒரு நிலையிலே கிருஷ்ணர் கோபாவேசம் கொண்டு தன்னுடைய சக்கராயுதத்தை ஏந்தி பீஷ்மரை அழிப்பதற்காக செல்கிறார். அப்போது அர்ஜுனன் வந்து அவரை சாந்தப்படுத்தி, நான் இதனை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் அங்கே ஒரு பிரதிஜை ஏற்றிருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், நான் போர்க்களத்திலே ஆயுதம் ஏந்த மாட்டேன். ஆனால் அதையும் மீறி அவர் ஆயுதம் ஏந்துகிறார். என்ன காரணம் என்றால் 2 வகையான காரணங்கள், அதை நாம் பின்னால் பார்ப்போம். அந்த நிகழ்வுக்கு பின்னர் பீஷ்மர் படுக்கையில் இரவு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த இருட்டு வேளையிலே கிருஷ்ணரும் பாஞ்சாலியும் செல்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதும் போல் அவரை வணங்கி நிற்கிறார். பாஞ்சாலி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறாள். வணங்குகின்ற பொழுது யாரோ ஒரு பெண்ணுடைய கைகள் தம் பாதங்களை தொடுவதை அறிந்து எழுந்து தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று ஆசி கூறி விடுகிறார். பின்னர் தான் அது யார் என்று பார்த்தால் பாஞ்சாலி. இப்போது அவர் ஒரு தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். என்னவென்றால், துரியோதனிடத்தில் கொடுத்திருக்கின்ற வாக்கு, உன்னுடைய சேனையை, உன்னுடைய படையை நான் வெற்றி பெறச் செய்வேன். அவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் பாண்டவர்கள் அழிய வேண்டும். இப்போது பாஞ்சாலிக்கும் ஒரு வரம் கொடுத்தாகிவிட்டது, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய். அப்போது துரியோதனன் வெற்றி பெறுவது என்பது நடவாத காரியம். இப்போ இந்த 2 தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அருகில் இருக்கின்ற கிருஷ்ணரை பார்க்கின்றார். மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறார், இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்டாயே என்று. ஆனாலும் தொடர்ந்து சிந்திக்கிறார், அவர் ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதம் தாங்கினார் என்பதை நாம் சொன்னோம்லவா. 2 வகையான காரணங்கள். ஒன்று, பீஷ்மர் அவருடைய பரம பக்தர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சங்கல்பம் செய்திருக்கிறார். பீஷ்மர் உன்னை ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்று மறு சவால் விட்டிருக்கிறார். அப்போ கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தவில்லை என்றால் வருங்காலமும் வரலாறும் சரித்திரமும் அவரை இகழ்வாக பேசும். யார்? பீஷ்மர் வந்து சொன்ன காரியத்தை செய்யவில்லை, அதற்கு தம்முடைய பரம பக்தர் ஒருவருக்கு அந்த அவமானம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தமக்கு அவமானம் ஏற்பட்டாலும் அதனை ஒரு பொருட்டாக கருதாத காரணத்தால் தான் பகவான் ஆயுதம் தரித்தார். இது ஒன்று. 2வது, பீஷ்மர் சிந்திக்கின்ற ஒன்று, தாம் இந்த பீஷ்மன் போர்க்களத்திலே இருக்கின்ற வரை பாரதம் அடுத்த கட்டத்திற்கு செல்லாது என்பதை அறிந்து தம்மை அந்த வழியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஆயுதம் தரிக்கிறார். எதற்காக? தர்மம் யாருடைய பக்கம் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும், பீஷ்மருக்கும் தெரியும். அதனால தான் அந்த தர்மத்தை காப்பதற்காக பகவான் தான் செய்த சங்கல்பத்தையும் மாற்றுகிறார் என்றால் நாம் அதனை மீறுவதல்ல, அதனை மாற்றி வைப்பதும் தவறல்ல என்று கருதித்தான் பாஞ்சாலிக்கு கொடுத்த அந்த தர்மத்தை காப்பதற்காகத்தான் பாஞ்சாலிக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றி தன்னை எவ்வாறு அந்த யுத்த காலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற வழியை திரௌபதிக்கு அவரே சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த நாள் தான் அர்ஜுனன் தன்னுடைய தேரிலே சிகண்டியை நிறுத்தி பீஷ்மரை வீழ்த்துகிறார். அப்போது பகவான் அதனை காப்பாற்றுவதற்குண்டான அதிகாரி. நாம் எல்லாம் அந்த அதிகாரியாக இல்லாவிட்டாலும் அதனுடைய சாராம்சத்தை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே போதும், இந்த உலகம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும். அடுத்தாக இந்த நன்மை தீமை, நல்வினை தீவினை, இந்த 2ற்கும் உண்டான வேறுபாடு குருதேவர் கூறுகின்ற கதைதான். ஒரு தோட்டக்காரன் எவ்வாறு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஒரு சோலை, நறுமணமிக்க மலர்கள், காய்கறி தோட்டங்கள், பல வகையான பழங்கள் நிறைந்த மரங்கள் அனைத்தையும் நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாடு வந்து புல்மேய்வதற்காக அந்த தோட்டத்திற்கு வருகிறது. அந்த மாட்டை விரட்டுவதற்காக அங்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு தடியை எடுத்து அதன் மீது இடுகின்ற பொழுது அந்த மாடு அதன் காரணமாக இறந்து போகிறது. அப்போது அந்த மாட்டை, பசுவை கொன்ற பாவம் அவனை பிடிப்பதற்காக ஒரு உருவம் எடுத்து அவன் முன்னால் நிற்கிறது. யார் என்று கேட்கிறான். அந்த பசுவை கொன்ற பாவம் தான் நான், உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன். இப்போது அவன் சொல்கிறான், இல்லை, நான் இந்த பசுவை கொல்லவில்லை, இந்த கைதான் பசுவை கொன்றது, இந்த கைக்கு அதிபதி தேவதை இந்திரன், அதனால் நீ அந்த இந்திரனை போய் பிடித்துக்கொள், எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆகவே அந்த பாவம் இந்திரனிடம் செல்கிறது. தேவலோகத்தில் இந்திரன் விட்டு இருக்கிறான். இந்திரனும் விசாரிக்கிறான். இந்த பாவ புருஷன் எதற்காக வந்தோம், தான் யார் என்பதை விளக்குகிறான். ஓ, அப்படியா விஷயம், சரி வா, என்னுடன் வா என்று அழைத்து கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேர்கிறான். சிறிது நேரம் அதனை காக்க சொல்லிவிட்டு வேறு ஒரு உருவம் தாங்கி
அந்த தோட்டக்காரனிடத்து செல்கிறான். தோட்டக்காரனை பற்றி புகழ்ந்து, ஐயா, ஊரெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், இவ்வாறு மிக அழகிய ஒரு சோலை வனம் இருக்கிறது, இங்கே பல வகையான மரங்களும் நறுமணமிக்க மலர்கள் எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், மிகவும் அழகாக இருக்கும், சென்று பார்த்து வாருங்கள் என்று உங்களை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். புகழ்ச்சியை கேட்டபோது தோட்டக்காரனுடைய மனநிலை மாறுகிறது. அப்படியா, வாருங்கள், எல்லாத்தையும் சுற்றி காண்பிக்கிறேன் என்று எல்லாத்தையும் காண்பித்து, இவையெல்லாம் என்னுடைய கைகளால் நானே வைத்தது, நானே செய்தது, நானே தண்ணீர் பாய்ச்சியது, நானே உரமிட்டது, எல்லாத்தையும் நான் இந்த நான் மட்டுமே போய்கொண்டிருக்கிறது. அப்போது அங்கேயே சுற்றி வருகின்ற பொழுது அந்த பசு இறந்து கிடக்கின்ற அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அதை பார்த்தபொழுது, என்ன ஐயா, பசு இறந்து கிடக்கிறது என்றால் அவனால் சொல்ல முடியவில்லை. இதை நான் தான் கொன்றேன் என்று அவனுடைய வாய் சொல்ல மறுக்கிறது. அப்போது இந்திரன் தன்னுடைய சுய வடிவை எடுத்துக்கொண்டு, இவை அனைத்தையும் செய்தவன் நீ, உன்னுடைய கைகளால் நீயாகவே செய்தாய், இதை மட்டும் கொன்றவன் நானா என்று அந்த பாவத்தை அழைத்து அவனை பிடித்துக்கொள். இதுதான் நாம் முன்பு பார்த்த நல்வினை தீவினை. நாம் ஒரு நல்வினையை ஏற்றுக்கொண்டோமானால், அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருதேவர் கூறுவது போல, எங்கு ஞானத்தை பற்றிய அறிவு இருக்கிறதோ அங்கு அஞ்ஞானத்தை பற்றிய அறிவும் இருக்கும். எங்கு ஒளியை பற்றிய அறிவு இருக்கிறதோ அங்கு இருளை பற்றிய அறிவும் இருக்கும். எங்கு நாம் புண்ணியத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதோ அங்கு பாவத்தை பற்றிய அறிவும் இருக்கும். இதனை ஏற்றுக்கொண்டால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் அனைத்தையும் நாம் குருதேவருக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த ஒவ்வொரு அவதாரமும் அதுபோல் நிகழ்ந்து வருகின்ற பொழுது அந்த அவதாரத்தின் ஒரு சக்தி வர வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு அவதாரத்தின் முடிவிலும் அல்லது அதனுடைய அவதாரத்தின் கூடவே அந்த சக்தி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் வாமன அவதாரம். வாமன அவதாரம் என்பது சக்தியை அழைத்து கொண்டு வர முடியாது. ஏனென்றால் வாமன அவதாரம் என்பது ஒரு பிராமண சிறுவன். அந்த பிராமண சிறுவன் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி எப்படி சக்தியை துணைக்கு அழைத்து வர முடியும்? வாமனுடைய அந்த புராண காலத்திலே இருந்த சில படங்கள் நாம் கண்டிருக்கலாம். அந்த காலத்தில் இருந்த பிரம்மச்சாரி எப்படி இருப்பார் என்றால், இந்த வேட்டியை உடுத்துக்கொண்டு ஒரு துண்டை நம்முடைய இடது தோளிலிருந்து வலது பக்கமாக இடுப்பிலே சுற்றி கொண்டிருக்கின்றது போல அந்த காலத்து முனிவர்கள் அவ்வாறு இருந்ததாக சில படங்களை கண்டிருப்போம். அதுபோலத்தான் அந்த காலத்திலே பிரம்மச்சாரி இருந்ததாக ஒரு வரலாறு உண்டு. பெரியவர்கள் கூறுவது என்னவென்றால், அந்த நேரத்திலும் எதற்காக அவர் அவ்வாறு தன்னை அந்த வடிவத்திலே வந்தார் என்றால், அந்த வடிவத்திலே மட்டும்தான் அவர் வருவது நாராயணன். மகாலட்சுமி எங்கு இருப்பாள்? நாராயணனுடைய இருதயத்திலே வீட்டிருப்பாள். அப்போது அவர்கள் மற்றவர்கள் யாரும் காணாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அன்னையை அகத்திலே இருதயத்திலே இருத்தி அதை மறைத்து கொண்டு வருகிறார் என்பதாகத்தான் நம்முடைய பெரியோர்கள் கூறுவார்கள். அதுபோல ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுதும் நம்முடைய சக்தியை அழைத்து கொண்டு வந்தாலும் யுகந்தோறும் அவதரிப்பேன் என்றுதான் பகவான் கூறியிருக்கிறார். நாம் இப்போது பாகவத புராணத்திலே பல வகையான அவதாரங்கள் விரிவாக்கப்படுகின்றன. இந்த 10 அவதாரங்கள் மட்டுமென்றால் 10 அவதாரங்கள் முக்கியமான அவதாரங்களாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் யுகந்தோறும் வந்த அவதாரத்தில் மிக சமீப காலமாக இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு செய்தியோடு நம்மை எல்லாம் காப்பதற்கும் நம்மீது உள்ள கருணையும் வந்த ஒரு அவதாரம் தான் நம்முடைய குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். குருதேவருடைய அவதாரம் எதற்காக? அவருடைய சங்கல்பம் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் குருதேவர் அவதரித்த காலம் என்பது நம்முடைய பாரத தேசம் சனாதன காலமாக எந்த வகையான நடைமுறைகளை நாம் பின்பற்றி இறைவனுக்காக நாம் வாழ்ந்து வந்தோமோ அந்த நடைமுறையிலிருந்து நாம் மாறி மேலை நாட்டு மோகத்தின் காரணமாக இந்த புலனின்பங்கள் மட்டும்தான் உண்மை என்று நம்பி நாம் அங்கிருந்து வழி தவறியதன் காரணமாகத்தான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக குருதேவர் அவதரித்தார். குருதேவர் அவதரிக்கின்ற பொழுது குருதேவருடைய தொடர்ச்சியாக குருதேவருடைய சக்தியாக அன்னையும் அவதரிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதைத்தான் குருதேவர் அன்னை கூறுகிறார், உலகிற்கு தாய்மை என்பதை விளக்குவதற்காகவே குருதேவர் அன்னை விட்டு சென்றிருக்கிறார். அப்போது குருதேவருடைய சங்கல்பம் என்னவாக இருந்தது? அவருடைய அவதார நோக்கம் என்ன? இந்த ஒன்றிற்காக மட்டும்தான் குருதேவர் அன்னையை விட்டு சென்றாரா என்றால், அன்னையை இது ஒரு முதன்மை செய்தி. அன்னை எதற்காக நம்முடைய வாழ்ந்தார் என்றால், மிகப்பெரிய நம்முடைய பெரியோர்கள் கூறியிருக்கின்ற ஒரு உண்மை, அன்னை ஒரு சங்க ஜனனியாக திகழ்ந்தார். இன்று நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணமாக
இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மையம் தொடங்கி எத்தனையோ பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பல வகையான பாவ பிரச்சாரங்களை நமக்கு பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் சில பக்தர்கள் அவர்களாக சேர்ந்து ஒரு சங்கமாக ஒரு இயக்கமாக அமைந்து அங்கும் குருதேவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்திற்கும் மூல காரணமாக அமைந்தது என்னவென்றால் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன். இவற்றை தோற்றுவித்தது யார்? பொதுவாக பலருக்கும் வெளியிலே தெரிவது சுவாமி விவேகானந்தர் தான் இதனை தோற்றுவித்தவர். ஆனால் நம்முடைய பக்தர்களுக்கு தெரிவது என்னென்றால் இதனை குருதேவர் தம்முடைய காலத்திலேயே காசிப்பூரில் இருந்த நாட்களிலேயே அதனை தொடங்கி வைத்தார். சுவாமி விவேகானந்தர் இதனை ஒன்றிணைத்து அனைத்தையும் முன்னெடுத்து சென்றார் என்பதுதான் நம் பக்தர்களுடைய செய்தி. இதனையும் மீறி அன்னையினுடைய வரலாற்று ஆய்வாளர்களான சுவாமிகளும் குருதேவருடைய நேரடி சீடர்களும் நமக்கு என்ன காட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் அன்னை தான் இந்த சங்கத்தினுடைய ஜனனி, சங்கத்தின் தாய் என்றால் அது அன்னை மட்டும்தான். எதற்காகவென்றால் இந்த சங்கம் சுவாமிஜி மேலை நாடு சென்று திரும்பி வந்து இதனை ஒரு குருதேவருடைய பெயரிலே ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் என்பதை ஆரம்பித்ததிலிருந்து பல வகையான சந்தேகங்கள், ஒவ்வொருவருக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற அனைத்து விதமான சந்தேகங்கள் வந்தபோதும் அன்னைதான் இதனுடைய பொறுப்பை ஏற்று அதனை வழிநடத்தி அவர்களுக்கு உண்டான தீர்வை காட்டி அருள் இருக்கிறார். உதாரணமாக சில விஷயங்களை பார்க்கலாம். சுவாமிஜி திரும்பி வருகிறார். திரும்பி வந்து கையில் இருந்த பணத்தை கொண்டு வேலூர் மடம் வாங்கப்படுகிறது. நீலாம்பர் முகர்ஜியிலிருந்து வேலூர் மடத்திற்கு அங்கு மாற்றப்பட்ட பின்னர் முதல் நிவாரண பணியாக சுவாமிஜி வந்து ஒரு உணர்ச்சி பொங்க பேசுவார் எந்த ஒரு காரியத்தையும். சுவாமி சாரதானந்தருக்கே அந்த சந்தேகம் விழுந்ததுண்டு. இவன் ஒரு விஷயத்தை பற்றி நரேன் ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது அது மட்டும்தான் அந்த சமயத்தில் உண்மை என்று தோன்றுகிறது, மற்ற எல்லாம் பொய்யாக தோன்றுகிறது, எனக்கே சில சமயங்களில் குழப்பம் ஏற்படுகிறது என்று அவர் சுவாமி யோகானந்தரிடம் கூறிய பொழுதுதான் நீ அன்னையை பின்பற்று என்று முதலாக சுவாமி சாரதானந்தரை அன்னையிடம் அழைத்து சென்றவர் சுவாமி யோகானந்தர். அன்று முதல் அன்னையினுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்தவராக, அன்னையினுடைய வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாதவராக சுவாமி சாரதானந்தர் திகழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி சுவாமி விவேகானந்தர் அந்த நிவாரண பணிக்காக வேலூர் மடத்தை விற்றாலும் பரவாயில்லை, இந்த நிவாரண பணியை நாம் நடத்தி முடித்தாக வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க பேசி கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவருடைய சகோதர சீடர் ஒருவர், நரேன் இதை பற்றி அன்னையிடம் உன்னுடைய கருத்தை கேட்டாயா என்றால் மறந்துவிட்டேன், வா இப்பொழுதே போகலாம் என்று இருவரும் படகிலே அன்னை மறுகரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வசித்து கொண்டிருக்கிறார். அன்னையை காண்பதற்காக சுவாமிஜி அப்பொழுதே படகிலே புறப்படுகிறார். அங்கு சென்று அன்னையிடம் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தெரிவிக்கிறார். அன்னை சில சமயங்களில் மட்டும்தான் அன்னை கோபப்படுவார் என்பது நாம் அன்னையினுடைய வரலாற்றை படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்னை தாய்மையே உருவானவர், அன்பே உருவானவர், அன்னை கோபப்பட மாட்டார். ஆனால் சில சமயங்களில் அன்னை யார் என்பது அவளும் மறைத்து கொண்டு தான் கோபப்படாமல் இருக்கிறாள். அவள் யார் என்பது தனக்குத்தானே அறிகின்ற பொழுது அன்னை பல சமயங்களில் கோபப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. அப்போது அன்னை மிக கம்பீரமான குரலில், இதனை விற்பதற்கு நீ யார்? இந்த இயக்கம், இந்த சங்கம் என்னுடைய பேரிலே சங்கல்பம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒரே ஒரு நிவாரண பணியோடு முடிந்து விட வேண்டியது தானே இதனுடைய விதி. பொதுவாக நமக்காக இருந்தால் இப்போ நம்ம வருகிறோம், மடத்திற்கு வந்து இங்கே உட்கார வேண்டாம், அங்கே உட்கார வேண்டும், இங்கே விட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தோன்றும்? இனிமேல் மடத்துக்கே வர வேண்டாம், இங்கே வந்து நாம் எதுக்கு அசிங்கப்படணும், எதுக்கு அவமானப்படணும், நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்கு இந்த சாமி யார், இப்படி தான் தோணும். ஆனால் அங்கே சுவாமி விவேகானந்தர் ஒன்றும் சொல்லலை. ஆமாம் சரிதான், நான் யாரம்மா? ஏன்னா இதை உண்டாக்கியது குருதேவரும் அம்மாவும், நான் அவர்களுடைய கையில் ஒரு கருவி. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், குருதேவருடைய பாத தூசியிலிருந்து என்னை போல 1000 விவேகானந்தர்கள் உருவாக்க முடியும் அவரால். ஆனால் இந்த முறை அவர் என்னை உபயோகித்தார், அது என்னுடைய பெரும் பேறு. சொல்வது யார்? சிவனுடைய அம்சமாக தோன்றிய சுவாமிஜி. ஏனென்றால் நேற்றைய தினம் நாம் அமுதமொழிகள் வாய்த்த பொழுது குருதேவர் கூறுவார், அன்னையே நீ என் தாய் தந்தை, நான் உன் பிள்ளை, நீ முழுமை, நான் உன் அம்சம் என்கின்ற ஒரு வாசகம் வரும். ஏனென்றால் சிவனுக்கு பிறவி கிடையாது, சிவன் பிறப்பிறப்பு அற்றவன், தாய் தந்தை இல்லாதவன்.
அதனால தான் ராம அவதாரம் செய்கின்ற பொழுதும் சிவனுக்கு தாமும் அதிலே ஒரு பகுதியாக இருந்து ஏதேனும் உதவ வேண்டும் என்கின்ற பொழுதுதான் சிவன் தன்னுடைய அம்சமாக அனுமனாக அவதரிக்கிறார். அவ்வாறு தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தில் சுவாமி விவேகானந்தராக அவதரித்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எல்லாம் நான் கொண்டு வந்தது, என்னுடைய காசை கொண்டு நான் உண்டாக்கினேன், இதில் அன்னையிடம் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று ஆரம்பம் முதலே சொல்லியிருக்கலாம். அன்னையிடம் போய் அவருடைய கருத்தை கேட்டு அதனை ஆமோதித்து பின்னர் திரும்பி வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இன்னொரு இடத்தில் முதல் துர்கா பூஜை, நம்முடைய சங்கத்திலே முதல் முறையாக துர்கா பூஜை நடைபெறுகின்ற சமயம் அன்னையை அழைத்து வர வேண்டும் என்று சுவாமிஜி விருப்பப்பட்டு அன்னையிடம் தெரிவிக்கிறார். அன்னையும் வருவதாக ஒப்புக்கொள்கிறார். அன்னை வருவதற்கு முன்பாக சுவாமிஜியினுடைய தாய் புவனேஸ்வரி தேவி மடத்திற்கு வருகிறார். மடத்தை சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய்க்கு ஒரு பெருமிதம் இயல்பாக தோன்றும். புவனேஸ்வரி தேவிக்கு தோன்றியது என்னவென்றால், தன்னுடைய மகன் இதையெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறான், அவனால் தான் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது என்கிற ஒரு பெருமிதத்தோடு ஒரு தாய் அதனை முற்றிலும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அன்னை அங்கே வருகிறார். அன்னை வருகின்ற பொழுது அனைவரும் அன்னையை வரவேற்பதற்காக செல்ல வேண்டும் என்பது சுவாமிஜியுடைய கட்டளை. அனைவரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். புவனேஸ்வரி தேவிக்கு இது அறியாதன் காரணத்தால் அங்கே வேற எங்கோ நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் சுவாமிஜி இதை பார்த்து விட்டு சொல்லியிருக்கலாம், அம்மா இங்கே நின்று கொண்டிருக்கிறாய், அம்மா வருகிறாள், நீ அங்கே சென்று அன்னையை தரிசித்து அவரை வணங்கி அவருடைய ஆசிகளை பெற வேண்டும். மிகவும் எளிதான ஒரு காரியம், எளிதாக சொல்லி முடித்து விடலாம். அதனால சுவாமிஜிக்கு கோபம். ஏன்னால் சுவாமிஜியோட கோபம் மிக உச்சத்தில் இருக்கும். எப்போவுமே ஒரு சாதாரண கோபம்லாம் சுவாமிஜிக்கு வராது. அந்த கோபத்திலே இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இதெல்லாம் உன்னுடைய மகன் உண்டாக்கி வைத்தான் என்கிற பெருமிதத்தோடு கண்டு கொண்டிருக்கிறாயா? அல்ல, இவையெல்லாம் எந்த ஒரு சக்தியால் உன்னுடைய மகன் உண்டாக்கினான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சக்தி அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அங்கே சென்று அன்னையை வணங்கு. அங்குதான் சுவாமியுடைய வார்த்தை, எந்த சக்தியால் இந்த நரேன் இவை அனைத்தையும் உண்டாக்கினானோ. அப்போது குருதேவ் சுவாமிஜியே அதை பறைசாற்றுகிறார், அன்னையினுடைய சக்தியால் தான் இவை அனைத்தையும் உண்டாக்கப்பட்டது. சுவாமிஜியுடைய மறைவுக்கு பின்னர் சுவாமி சிவானந்தர் ஒரு முறை அன்னையினுடைய சிவானந்தர் மகாராஜ் தலைவராக இருக்கின்ற பொழுது, சங்க குருவாக இருந்த பொழுது, ஒரு பிரம்மச்சாரி ஒருவர் வேலூர் மடத்தில் அதிகமான வேலை பொழு இருக்கிறது என்று கூறி மற்ற சாதுக்கள் அனைவரும் உன்னை மகாராஜ் இங்கிருந்து துரத்தி விடுவார், அதனால் நீ வரணும் செய்ய வேண்டாம், நேராக அம்மனையிடம் சென்று சரணடைந்து விடு என்று கூறி அவரை அங்கிருந்து இந்த பிரம்மச்சாரியும் ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக ஜெயராம்பாடிக்கு நடந்தே சென்று விடுவார். அங்கு சென்ற பின்னர் அன்னை என்னப்பா இப்படி வந்திருக்கிறா என்றால், இல்லையம்மா, மற்ற சாதுக்கள் எல்லாம் இவ்வாறு சொன்னார்கள், எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் வீட்டிற்கு செல்வதற்கும் முடியாது, அதனால் நான் உங்களிடம் வந்து விட்டேன் என்று கூறி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். அன்னை வேறொன்றும் செய்யாமல் அவரை குளிக்க வைத்து ஆகாரம் கொடுத்து 2 நாட்கள் தங்க வைத்து மீண்டும் அங்கிருந்து ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இவன் என்னிடம் வந்து விட்டான், அதனால் அவனை ஒன்றும் சொல்லாமல் இவனை நல்லபடியாக பார்த்துக்கொள். மீண்டும் அங்கிருந்து வேலூரிடம் வந்து சேருகிறார். செய்தி சிவானந்தர் சுவாமி மகாபுருஷ் மகாராஜுக்கு செல்கிறது. அவர் சிரித்து கொண்டே சொல்கிறார், என்னப்பா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே சென்று விட்டாயா? ஏனென்றால் அன்னை இதனை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, முதலாவது. இரண்டாவது, அன்னை சொல்வதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற அவசியமும் அவர்களுக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் அன்னையினுடைய ஆலோசனைகளை கேட்டு அன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கவே அனைத்து காரியங்களும் செய்தார்கள். அன்னையும் ஒரு கட்டத்தில் குருதேவர் தமக்கு ஒப்படைத்து சென்ற பொறுப்பு இதுதான் என்பதை அறிந்து அதனை அன்னையும் ஏற்று நடத்தி கொடுத்தார். அதனால தான் இன்று நாம் எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணமாக அன்னை எப்பொழுதும், அதனால தான் பெரியவர்கள் அனைவரும் அன்னையை சங்க ஜனனி என்று போற்றினார்கள். அதற்கு முன்பாக குருதேவர் விட்டு சென்ற பணி என்னவாக இருந்தது என்றால், இது அன்னையினுடைய வாழ்க்கையில் பல வகையான சங்க ஜனனி என்பது ஒரு புறம், குருவாக ஒரு புறம், அன்னையாக தாயாக ஒரு புறம், மற்றும் இவை அனைத்தும் நாமெல்லாம் சிறிதானும் ஒரு ஆன்மீக உணர்வோடு இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் என்னவென்றே தெரியாமல் ஆன்மீகம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி கொண்டு செல்வது என்று அறியாத பலருக்கும்
தாயாக மட்டுமே, ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய மகன்களை பிள்ளைகளை பேணுவாளோ அதை போல அன்னை பேணி காத்த ஒரு நிகழ்ச்சி தான் அம்ஜத். அம்ஜத் என்பவன் ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு திருடன். ஏதேனும் வீட்டில் சென்று எதையேனும் திருடி கொண்டு வருவார், காவல்துறையில் அகப்படுவார், பின்னர் சில காலம் சிறைவாசம், பின்னர் மீண்டும் வருவார். வருகின்ற பொழுது அன்னைக்கு எதெல்லாம் கிட்டுமோ அதெல்லாம் கொண்டு வருவார். எங்கேருந்து கொண்டு வருவார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருடைய பணம் என்பதோ இல்லை யாருடைய வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்ததோ யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்னை எப்போதும் நாம் நம்முடைய இயல்பான மனித இயல்புக்கு ஏற்றவாறு இருக்கின்ற இவர் தகுந்தவர் இவர் தகாதவர் என்கின்ற வேறுபாடு இன்றி, ஏனென்றால் அவள் உலக அன்னை. நம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளும் என்னவென்று அவரவர்களுக்கு மட்டுமே தெரியும். எனக்கு தெரியும் நான் யார் என்று, அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாம் எல்லோரும் இங்கு வருவதற்கு, அன்னையிடம் வருவதற்கு தகுதியானவர்களா என்றால் நம்முடைய மனசாட்சி തന്നെ கூறும் இல்லை என்பது பலருடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு உண்மை. ஆனால் அன்னையிடம் வருவதற்கு, குருதேவரிடம் போவதற்கு சில பேருக்கு தோன்றும். ஏனென்றால் நாம் ஒரு பாவச் செயலை செய்திருக்கிறோம், குருதேவரின் முன்பு சென்று அவர் முன்பு அமர்வதற்கோ அவருடைய முன்பு நிற்பதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்பது பல பேருக்கு சில நேரங்களில் தோன்றும். ஆனால் அன்னையிடம் செல்வதற்கு யாருக்கும் எந்த விதமான தயக்கமும் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவள் முதலில் நம்முடைய தாய், பின்னர் தான் அவள் அம்பிகை, அவள் சங்க ஜனனி எல்லாம். அதுபோல அம்ஜத் எப்போதெல்லாம் வருகிறானோ அப்போதெல்லாம் அவனை அமர வைத்து அவனுக்கு தலைக்கு தேர்ப்பதற்கு எண்ணெய் கொடுத்து அவனுக்கு உணவு பரிமாறி கூட அமர்ந்து அவனுக்கு உணவு பரிமாறி, பின்னர் அவன் எழுந்து சென்ற பின்னர் அந்த இலையை எடுத்து அந்த இடத்தை துடைத்து, இத்தனையும் அன்னை தாமே செய்து கொண்டிருந்தாள். அன்னை கூறுவது போல, ஷரத்திற்கும் அம்ஜத்திற்கும், ஷரத் எவ்வாறு என்னுடைய பிள்ளையோ அதே போல் அம்ஜத்தும் என்னுடைய பிள்ளை. இதை அன்னை மட்டும்தான் கூற முடியும், வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. எதற்காக நாம் அன்னையை பின்பற்ற வேண்டும் என்றால், அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்னையிடம் இருக்கின்ற அந்த குணநலன்களை எல்லாம் வாங்கி உள்வாங்கி நாமும் அதை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான். பொதுவாக ஒருவருடன் நாம் எவ்வளவு காலம் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலோ, அல்லது ஒருவரின் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறோம் என்றால் அவர்களுடைய குணநலன்களும் அவருடைய பாவனைகளும் அவருடைய நடைமுறை பாவனையெல்லாம் நம்மிடம் இயல்பாக வந்து சேர்ந்துவிடும். அவரை போலவே நடப்போம், அவரை போலவே பேசுவதற்கு முயற்சி செய்வோம். இல்லது அவர் செய்கின்ற எந்த ஒரு குறைகளும் குற்றங்களும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. நாம் யார் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துகிறோமோ அவர் செய்கின்ற அனைத்தும் நல்லதாகவே தோன்றும். அல்லது அவர்கள் செய்கின்ற குற்றம் குறைகளிலிருந்தும் அவர்களை காக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நமக்கு தோன்றும், அல்லாமல் அவர்களை விட்டு செல்ல வேண்டும் என்று தோன்றாது. அதுபோல நாம் எதற்காக இறைவனை தியானிக்க வேண்டும் என்றால், ஒன்று இறைவனுடைய சாநித்தியம் அங்கே உண்டாவதற்காக. அன்னை கூறுகிறார், அது வெறும் படமாக கண்டால் வெறும் படமாக மட்டும்தான் இருக்கும். அங்கு நாம் குருதேவரை நினைத்து அவரை வழிபட்டு அவரை தியானித்து நாம் நெடுங்காலம் அதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அந்த இறைவனுடைய சாநித்தியம் உண்டாகும். ஒரு படத்திலே நம்முடைய சாநித்தியை உண்டாக்க முடியும் என்றால், நம்முடைய இருதயத்திலே விட்டிருக்கின்ற இறைவனை நம்முடைய ஜபத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் அவருடைய சாநித்தியத்தை நாம் உண்டாக்க முடியும். அந்த சாநித்தியத்தை உண்டாக்குவதன் மூலம் அவருடைய குணநலன்கள் என்னவாக இருந்ததோ அதை அனைத்தையும் நாமும் பெற்று இந்த தர்மத்தை, இந்த யுகத்திற்குண்டான தர்மத்தை காப்பதற்காக குருதேவர் எதற்காக வந்தாரோ அதனை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்வதன் மூலமும் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் குருதேவருடைய திருவணிகளில் அர்ப்பிப்பதன் மூலமும் இந்த இருள் சேர் இருவினை நம்மை தீண்டாமல் அதிலிருந்து காப்பதற்கான ஒரு வழிமுறையை குருதேவர் காட்டி அருளியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக அவருடைய சக்தியாகிய அன்னையும் அவரோடு அவதரித்து குருதேவருடைய காலத்திற்கு பின்னும் நீண்ட நெடுங்காலம் நம்மோடு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி அருளியிருக்கிறார். அந்த வழியை பின்பற்றி எப்போதும் அன்னையின் பிள்ளையாக நாம் மேலும் இருக்க வேண்டும். எப்போதும் அன்னையின் பிள்ளையாகவே வந்தோம், செல்கின்ற போதும் அன்னையின் பிள்ளையாக இருப்போம், சென்றாலும் அன்னையிடமே செல்வோம். வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாமல் இந்த இருவினைகளும் இனி இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் இனி வருகின்ற பிறவிகளிலும் நம்மை தீண்டாமல் இருப்பதற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். உலகெல்லாம் அன்புமேவி ஒரு குலமாக வாழ்க,
கலகமும் துயரும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெலாம் விளைய, ஞான ஞாயிறு நாளும் பொலிய, இலகுவாய் எங்கள் தேவி சாரதை தாயே போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.